அங்க எப்படி ஒரு புஸ்தகத்தை படிக்கிறதுக்கு இவ்வளவு நாள் அப்படின்னு ஒரு சமயம் இருக்கோ, இது படிக்கணும், இதுக்கப்புறம் அது படிக்கணும், இதுக்கப்புறம் அது படிக்கணும், இது படிக்கிறதுக்கு ஒரு மாசம் ஆகும், அது படிக்கிறதுக்கு இன்னொரு மாசம் வேணும், அது படிக்கிறதுக்கு 2 மாசம் வேணும் அப்படின்லாம் அங்கெல்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இங்கேயும் இந்த ஆரம்பிகமான வழியில் போகும்போது முதல்ல எது சரியான வழி விஷயத்தை சத்குரு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அவர் எந்த ஒரு வழியை காட்டுவாரோ முதல்ல என்ன அனுஷ்டானம் பண்ணணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இது எல்லா வழிகளும் இருக்கு. அதுலயும் கர்ம மார்க்கம், பக்தி மார்க்கம் முதல்ல, அதுக்கப்புறம் ஞான மார்க்கம். அந்த ஞான மார்க்கத்துல போனதுக்கு அப்புறம் மோட்சத்தை அடையணும், அந்த சாஸ்வதமான சுகத்தை நாம் அடையணும். அந்த மாதிரி அதுக்கு ஒரு வழி இருக்கு. இந்த ஒரு வழி பற்றி தான் ஜெகத்குரு ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதாச்சாரியார் அவருடைய உபதேச பஞ்சகத்துல வேதோ நித்தியமதீயதாம் தொழில்தம் கர்மஸ்வனுஷ்டீயதாம் தேன ஈஷஸ்ய விதீயதாம் காமியே மதிஸ்திஜ்யதாம் அவோக பரிகுருயதாம் பவசுகே தோஷோனுசந்தீயதாம் ஆத்மேச்சா விவசியதாம் விஜகுபாத்தூர்ணம் வினவிகம்யதாம் அப்படின்னு ஆரம்பித்து எல்லா ஸ்லோகங்கள்லையும் இந்த ஒரு வழியை பகவத்பாதார் காட்டி கொடுத்தார். எந்த வழியில நாம் போனோம், எப்படி போனோம், சத்குருன்னா யாரு, என்ன தெரிஞ்சுக்கணும், எப்படி கேள்வி கேட்கணும், எப்படி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், எந்த ஒரு வழியில நாம் போகணும், எல்லா விஷயங்களையும் ஜெகத்குரு ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதார் அவருடைய கிரந்தங்கள்ல உபதேசம் பண்ணிருக்கார். இந்த உபதேசங்களை நன்றாக தெரிஞ்சுண்டு யார் சரியான குருவோ அவர்கிட்ட நாம் போய் அவர்கிட்ட இருந்து எல்லா விஷயங்களையும் சரியான வழியை தெரிஞ்சுண்டு அந்த வழியில போனோம், மோட்சத்தை அடையணும். இந்த ஒரு மனித பிறவியை சார்த்தகமாக்கிக் கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை இந்த சந்தர்ப்பத்தில் சொல்ல விரும்புகிறோம்.